வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் 2 நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறோம். அதோட மட்டக்களப்பில் இருந்து நயாத் ப்ரோ வந்திருக்கிறார். இவர் வந்து கூடுதலாக சொல்லியே ஆகணும். 2 பேருமே இந்தியா நான் போகும்போது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் தரது இவியல் தான். ஏற்றி கொண்டு திரிகிறதுல இருந்து ஏர்போர்ட்னாலும் சரி, கப்பல் துறைமுகம்னாலும் சரி, ஏற்றுறதுல இருந்து கொண்டு வந்து இறக்கி என்ன ஷேப்பை அனுப்புறது வரையும், கப்பல் வெளிக்கிடும் வரையும் இவர் பார்த்து கொண்டு நிற்பார். உண்மையிலேயே அதுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதோட வந்து எங்கள்கிட்ட வந்து முதலாக வந்திருக்கேன். அதோட வந்து சூர்யாட அம்மாவுக்குன்னு சொல்லிக்கொள்ளணும் நன்றி. ஏன்னாண்டா அவள் வந்து அந்த வீட்டு பொருள் வாங்கிக்க எங்கள்ட புது வீட்டுக்கு வந்து அந்த கொத்து பணி அது வந்து அந்த செப்பில் வந்து அந்த அந்த முதல் நாங்கள் நெல் வச்சு நிறநாளி வச்சு கொண்டு வருவோம். அது வந்து கொடுத்து விட்டுருந்தவா. அது இன்னும் எங்களுக்கு இனித்தான் அது தேவைப்படும். எங்களோட வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அம்மாவுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து எங்களோட இரவு வந்து வந்திருந்த விழாக்கள் வேற 12 மணிக்கிட்ட ஆயிட்டானே. அப்ப விடிய சாப்பாடு இப்ப அடுத்த 12 மணிக்கு தான் சாப்பிட போயிடும். 1 மணிக்கு வந்தா நீங்க சோறு போட்டு கவனிக்கிறீங்க. அது ரொம்ப 12 மணி வரும்போது அப்போ மீன் குழம்பு, மீன் கறி, அப்புறம் வந்து வாழைப்பழம், மீன் பொரியல், மீன் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன சொல்றது, சரியான அலுப்பு. போயிட்டு சாப்பிட கூட வேணா தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆனா சாப்பாடை பார்த்தோன்னா அப்படி இது பண்ண முடியும். ராகி புட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சமையல் அக்கா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அந்த உபசரிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அது வந்து நல்லபடியா இருக்கு. அதோட என்ன இப்ப வந்து விடிய சாப்பாடு என்னென்ன இருக்கு சொல்லி நம்மள வந்து பச்சைமா புட்டு, கோதுமை புட்டு தான் இது. பச்சைமா புட்டுன்னு சொல்லுவோம். மெயினாக 2 தரம் உடனே அவிக்கிறது. இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு வந்து. அதோட வந்து வெங்காயமும் நெத்தலி கருவாடும் போட்டு அப்படியே நாங்கள் ஒரு பிரட்டல் ஒன்று பிரட்டி வச்சுருக்கிறோம். அதுக்கு வந்து பால் உரையில் எண்ணெயில் தான் அப்படியே நோம்பலாக பிரட்டி வச்சுருக்கு. அங்கெல்லாம் முட்டை பொரியல், இதில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கு. பெரிய அளவில் விடிய சாப்பாடு கொண்டும் இங்கே வந்து சீனியும் கேட்டிங்கன்னா நாங்கள் சீனியன்னு சொல்லுவோம், சர்க்கரைன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுவும் வந்து கேட்டிருந்தாப்புல அதையும் வச்சுருக்கு. சாப்பிட்றதுக்கு நாங்க செய்வோம். நன்றி எல்லாருக்குமே நன்றி. அண்ணா உங்களுக்கு நன்றி. முதல் வந்து அதான் சொல்லி அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். தயிர் சட்டி என்ன தெரியாதாக்கள் இல்ல. எங்கட உறவுகளே தான் அவையலும் உண்மையிலேயே தயிர் எனக்கு பயங்கர விருப்பம். என்னாலும் வந்து அண்ணாவும் வந்து எங்களுக்கு இப்ப முதலா வந்திருக்கிறாரு. எங்கட கண்டு எல்லாம் காய்ச்சிருக்கிறேன். ஆனால் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நேற்று பஸ்ஸில் வரும்போதும் கூட பஸ்ஸுக்காரர் சொல்கிறாரு, ஏறுங்க போகிற வழியில் வேற ஒரு ஊரில் உங்களுக்கு சீட் தரேன் அப்படின்ட்டு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிறகு நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் இந்தியா ஏறுங்க சீட்டு போய் தரேன் அப்படின்ட்டாங்க. அப்படித்தான் இங்கேயும் வெளிநாடுன்னா, அதாவது நாங்கள் வந்து எங்களோட உபசரிப்பு வந்து எங்களை இன்னொரு நாட்டிலேருந்து எங்களோட நாட்டுக்கு வரைக்கும் வந்து அவைக்கு வந்து அவைக்கான இதுகள் வந்து நாங்கள் செய்யணுமே. அப்போ எங்களோட நாட்டை நம்பி வரைக்கும் வந்து அவைக்கு எல்லா உபசரிப்பும் நாங்கள் செய்யணும். தொடர்ந்து சாப்பிடுவோம். எனக்கு கதைக்காக சாப்பிடுவோம். காலமை சாப்பாடு முடிஞ்ச ஆக்கள் எல்லாம் இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டி போட்டு இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு கூட்டி கொண்டு வர்றார். மோட்டர் சைக்கிளாம் எல்லாரையும் ஏற்றி கொண்டு வர்றார். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. சூப்பராக இருக்குது. உண்மையாக தானே? நன்றி. சூப்பர், ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸ்ரீலங்கா வந்தாலே இந்த இடம் சூப்பராக இருக்குது. சூப்பர், நன்றி. எங்களுக்கு அதுதான் வேணும். வார ஆக்களை வரவேற்று வடிவா விடணும். கண்டிப்பாக. இப்போ போய் சாப்பிடுவோமா? ஏனென்றால் டைம் ஆகிட்டு. வீட்டை போனால் தான் தெரியும். சமையல் சம்பந்தமா நான் இல்லை. ஸ்ரீலங்கா போங்க. அதை விட எங்கட இடம் குறிப்பா அப்படி இருக்கு. வன்னி அப்படி இருக்கு. வன்னிக்கு என்னங்க சொல்லவா வேணும்? வாங்க சாப்பிடுவோம். அப்படித்தானே சொல்றீங்க? பாருங்க, இல்ல எங்கட வீட்டுல என்ன விட்டுட்டு எனக்கு முன்னுக்கு சாப்பிட போறாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட போறாங்க. சாப்பிட்றது யார் வேணா சாப்பிடலாம். வாங்க சாப்பிடுவோம். நான் பெம்பலுக்கு சொன்னா நீங்க வாங்க சாப்பிடுவோம். நான் ரொம்ப ஹாப்பிண்ணா இங்கே வந்தது. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. எங்களுக்கு அதுதான் வேணும். நீங்க என்ன வேணும்? அக்கா சமைச்சது தான். நீங்க என்ன பண்ண? பொருள் வாங்கி தானே நீங்க கொடுத்தீங்க. சமைச்சது அக்கா தானே. அது சரி, வாங்க. அருமையான ஒரு உபசரிப்பு. என்ன சொல்றது, நான் வந்து வெளியே யாரோ வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியே எங்கேயோ ஒரு வீட்டுக்கு தெரியாத வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. ரொம்ப வந்து ஹாப்பியான இருக்கு. ஏன்னா எனக்கும் வன்னிக்கும் உறவு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு இருக்கு. சரி,
இப்போ வந்து நான் வீட்டில் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசுனதில்லை. இருந்தாலும் வந்து அருமையான உபசரிப்பு, அருமையான விருந்து. வாங்க சாப்பிடுவோம். தலை வந்து சொதி வச்சிருக்கு. என்னென்ன இருக்கட்டும் பாப்போம் வாங்க. இது வந்து நண்டு பிரட்டை. நண்டு புராட்டா. ஓ மை காட். சாப்பாடு ஒயிட் அண்ட் ஒயிட். உங்களுக்கு பிடிச்ச நண்டு இறால் எல்லாம் இருக்கு. நான் ஏன் நன்றால் என்ன தயிர் இருக்கா? தயிரோ? அதுக்கு அங்கே போகிறேன்னா நான் வெஜிடேரியன். அப்படி இல்லை ஜி, இன்றைக்கு சாப்பிடலாம். ஏய் வெஜிடேரியன் என்ன வேணும்? பருப்பு கறி தான் இருக்கு. அது பருப்பு. அக்கா பருப்பு, அக்கா பருப்பு, பருப்பு வந்து இவருக்கு நம்பிக்கையானது. இன்றைக்கு தம்பிக்கு பருப்பு தானா? அவர் சொல்லி இருந்தா மிரக்கறி. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஐயோ அது தனியாக ஒரு கறி மட்டும் தானே இருக்கும் மிரக்கறி. அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். தம்பி பருப்பையும் முட்டையும் போட்டு சாப்பிடுங்க. ஓகே, இதுவும் இது மட்டும் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். முட்டையை வந்து இப்போ நான்வெஜ் இறால் அக்கா செஞ்சு வச்சிருக்காங்க. இறால் சாப்பிட்றதுக்கு என்ன உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நல்லா சொல்லுங்க நீங்களே. நீங்க தான் விருந்தாளி. நம்ம விருந்தாளிங்க, எல்லாமே விருந்தாளிங்கிறது ஒன்று. அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு உண்மையிலேயே எங்கட இதில் விருந்தாளிகள்ன்ற பேரில் பாவிக்கிறதில்ல. பாவிக்கிறதில்ல, விருந்தாளிகள் நாங்கள் பாவிக்கிறதில்ல. சத்தியமா எல்லாருமே நம்ம சொந்தங்கள் தானே. அப்படித்தான் ஜூஸ் பண்ணுவோம். விருந்தாளிகள் பாவிக்கிறதில்ல. இல்லை சாப்பிடுங்க. பெருச்சாளி இருந்தால் வாய்ப்போம். இதே இந்த சிவாஜி படத்துல வர மாதிரி ஆமை கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கிற, நண்டு கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கேன். என்ன ப்ரோ? ஆமை கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்க, நண்டு பொரிச்சு வச்சிருக்கிற மாதிரி. நண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நண்டு சாப்பிட்றது ஒரு மெத்தட் இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க என்ன மெத்தட் இருக்குன்னு சொன்னது நீங்க தான் பெரியன்னு சொன்னீங்க. சூர்யாவை வீடியோ எடுக்கிறான், பெரிய சிக்கலா இருக்குது, ரொம்ப உயரமா இருக்குது. இந்த உயரத்துக்கு இறால் குழம்பு. எங்களை எல்லாரையும் விட்டுட்டு இவர் வந்து என்ன சொல்றது, டக்குன்னு சாப்பிட வலிக்கிட்டாரா? வீடியோ எடுத்துட்டே இருக்கிற எப்ப சாப்பிடுறது வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வீடியோவா எடுத்துலாம் சாப்பிட. சரி, எங்கட ஊர் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம எப்படிங்க? பிடிக்காம முடியும். இவ்வளோ அருமையா அக்கா வந்து என்ன சொல்ற, ஒரு அன்னபூர்ணி மாதிரி கொண்டு போயிட்டு அது வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு தானே. அது எங்கேயோ போட்டீங்க. தண்ணியில கலந்து கொடுக்க மாட்டீங்க. இங்கே தண்ணியில கலந்து அப்படியே தொளிச்சு அப்படியே சாப்பிடுங்க நினைச்சு. காணாடிக்கு தேவைப்பட்டா இப்போ உப்பு காணாடி இப்போ தேவைப்பட்டா. உப்பு கூடினா சாப்பிடலாலோ. எப்படி சூப்பர். சரி, உப்பு அதிகமா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோத்தை போட்டு சாப்பிடுவோம். இந்தியாவுக்கு எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுது. போக போக புரியும். எங்கட சமையல் உப்பு போதாம இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே. இல்லை முட்டையில கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். முட்டையை வந்து வேக வச்சுருக்கீங்க. முட்டைக்குள்ள உப்பு என்னட்டு போடுறது? போடல. ஐயா, இவருக்கு முட்டைக்குள்ள உப்பு போட்டு அது நீங்க கோழிக்கு தீனி வைக்கும்போது உப்பு போட்டு வைங்க. அப்போ வர்ற முட்டை அப்படி உப்போட வர டேஸ்ட். நீங்கள் இந்தியா வந்து முட்டை வாங்கி சாப்பிடுங்க, தெரியும். அதான் முட்டை இந்தியாவில் அப்படி தான் கொடுக்குறாங்க கோழிக்கு. நீங்கள் செய்கிறது என்ன சொல்றாருன்னா, முட்டை வச்சு சோறு கொடுக்காங்க. முட்டை வந்து வேக வைக்கிறோம்ங்களா? ஆமா, தண்ணீர் அப்ப வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இல்லை அதுக்கு உப்பு போடுறோம் நாங்கள். நாங்களும் போடுறோம். நாங்க அப்ப ஜி தப்பு உங்க மேல இருக்கு. நாக்கு கரைச்சி பத்தல ரொம்ப உப்பு போடாதீங்க, ரோஷம் பொத்துக்கு வந்து. என்ன கறி நல்லா இருக்குது இதுல. எனக்கு சாம்பார்க்கா. நீங்க அது மட்டும் தான் சாப்பிடுறீங்க. அவர் சாம்பார் மட்டும் தான் சாப்பிடுறாரு. இறால் நல்லா இருக்கு. ரால் இல்ல, பொதுவா எல்லா கறியுமே நல்லா இருக்கு. பீஃப் நல்லா இருக்கு, சூப்பர். எனக்கு வந்து இறால் ஃபேவரட். அதனால வந்து இறால் என்னன்னு தெரியல. ஆனா நண்டு 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 இறால் எல்லாம் இஞ்சால பர்னி பக்கம் ஜாழ்ப்பாணம் எல்லா இடமே நல்ல ஒரு ஃபேமஸ். ஒரு விஷயம் மட்டுங்க, எனக்கு இறால் ஆகட்டும் இந்த நண்டாட்டு டேஸ்ட் பெருசா வித்தியாசம் வந்து தெரியல. ரெண்டு ஒரே டேஸ்ட் மாதிரி இருக்குன்றீங்களா? எதனால அப்படிங்கிறது அது ரெண்டும் ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு. எல்லாம் ஒரே கடலுக்கு ஒரே ஆற்று ஒரே கடலுக்கு வந்தாலே அப்படி ரெண்டும் நம்ம இந்தியாவில் இருந்து இறக்குமதி செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து இறக்குமதி செய்தால. ஆமாம். ஸோ குக்கிங்கை பற்றி பேச நீங்கள் இறக்குமதி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்த நண்பர்களுக்கு வந்து
சமையல் சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சுன்னா எங்களால் முடிஞ்சதை வந்து செய்துட்டோம். அதோட வந்து கொஞ்சம் இந்த மழை மாப்பு தான் கூடுதலாகவே நேற்று வெயில் அடிச்சது, முந்தினாலும் வெயில் அடிச்சது, இன்றைக்கு வந்து மழை மாப்பு சூரியனை காண்றது இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. இடையிடையே சாதுவான ஒரு மழை தூரமா இருந்தது. அப்படியே கொஞ்சம் லைட்டு போட்டு தான் சாப்பிட கொஞ்சம் அவையிலும் சுற்றி கித்தி எல்லாம் பார்த்துட்டு வந்து வேற மத்தியான சாப்பாடு சாப்பிடவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்து போட்டு அந்த 5:30 ஆகிட்டுது. ஆனால் வெளியில் சாப்பிடல என்னென்னா நாங்கள் சமைக்கிறோம் சாப்பாடு எல்லாம் செய்கிறோம்டா போல் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்கள் பக்கத்தில் அக்கா விட்டு தான் நாக்கள் வந்து தண்ணி நிற்கணுமே. ஓ நாளைக்கு சொல்லியிருக்கணும் அவையல் சமைச்சு தரேன்டா. ஆனால் அதை எந்த அளவுக்கு சாத்தியக்கூறது ஏன்னா மழை இன்றைக்கே சொன்னவையால் எங்களுக்கு மழையால் அதுகளால் நான் சொன்னேன் சரி வரா வந்து கஷ்டம் கொஞ்சம் பாப்போம். மழை இல்லாட்டிக்கு அது பார்ப்போம். எங்களுக்கும் ஆசை தானே அவன் கையால் சமையல் செஞ்சு சாப்பிட சொல்லி சொன்னவே தாங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து ஆரம்பிண்டு அப்போ பார்ப்போம். இது நாளைக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுமோ தெரியல. நல்லபடியாக எங்களால் முடிஞ்ச மாதிரி உண்மையிலேயே எனக்கு நல்ல சந்தோஷம். ஏனென்றால் நான் போய்க்குள்ள அவியல் செய்த உதவிக்கு வந்து நான் செய்தது வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் தான் சொல்லணும் அவியல் செய்ததுக்கு. இவர் நடுவில் கூடுதலாக சொல்லிக்கொள்கிற வேற என்னென்னா இப்போ அங்கே போனால் வந்து சரியான கவனமாக பார்த்துக்கொள்ளுவினா. நானும் முதல் தரம் போய் வரைக்கும் கொஞ்சம் பயந்தனா பிறகு வந்து அவையிலும் வந்து இவரையும் வந்து இவரை வீட்டில் ஒரு ஆளாக நினைச்சு சரியான கவனமாக கொண்டு வந்து எல்லாம் விட்டு இந்த பேக்குகள் பேக்கிங் எல்லாம் முழுக்கவே வடிவாய் செய்து நல்ல வடிவாய் எனக்கு ஆதரவு நல்ல அதோட வந்து கொஞ்சம் கஜு அல்நட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு தந்தவையால் உண்மையிலுமே நன்றி அவைகளுக்கு நாங்கள்லாம் நன்றி சொல்லிக்கொள்ள வேணும். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமே. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.